நான் கேட்கிற எல்லாம் சமைச்சு தருவாங்க. ஸ்கூலுக்கெல்லாம் ரெடி பண்ணி விடுவாங்க. அதுக்கப்புறம் நான் கேட்கிற எல்லாமே சமைச்சு தருவாங்க. ഹാപ്പി മദേഴ്സ് ഡേ. ഹായ് വിമേന്റെ എനിക്ക് എൻ്റെ അമ്മയെ ഒത്തിരി ഇഷ്ടം. എന്നെ കളിപ്പിക്കുന്നതും കഴിപ്പിക്കുന്നതും ഒരുക്കുന്നതും ഒക്കെ എൻ്റെ അമ്മയാണ്. അതിലമ്മ എൻ്റെ അമ്മയ്ക്ക് ഹാപ്പി മദേഴ്സ് ഡേ. ஹலோ. அம்மான்ற வேர்டே நமக்கு ஒரு எமோஷனல் தானே. ஒரு குழந்தை ஃபர்ஸ்ட் பிறந்த உடனே சொல்றது அம்மா தான். அம்மானா என்னது, எல்லாமே பார்த்து பார்த்து பிடிச்சா மட்டுமே நமக்கு எல்லாம் செய்யுது அம்மா. சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் எல்லாமே, இப்போ அது உனக்கு செட் ஆனா மட்டும் அது நீ பண்ணா போதும் அப்படின்னு சொல்லிட்டு வளர்த்துற ஒரு அம்மா. அப்போ நம்ம லைஃப்ல ஏதாச்சும் ஒரு சிச்சுவேஷன்ல ஒடுங்கி போனாலோ இல்ல ரொம்ப நம்ம ஃபேஸ் பார்த்தாலே எல்லாமே புரிஞ்சுக்கிறது ஒரே ஒரு ஆள்னா அது அம்மா மட்டும். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், அப்பா, அப்படி சிப்ளிங்ஸ் யார் தான் இருந்தாலும் அம்மாக்கு நம்மள புரியுற ஒரு ஃபீலிங்ஸ் மத்தவங்களுக்கு யாருக்குமே புரியாது. அதனால அந்த ஒரு வேர்டு அம்மா, அந்த அதுலயே அது எவ்வளவு தெரியுது அம்மானா என்னன்னு. அப்போ என்னோட அம்மாவுக்கு May 12th பர்த்டே. அப்போ பீமாக்கு ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் கிவிங் சச் a wonderful opportunity. Happy Mother's Day to every mom and happy birthday அம்மா. மம்மி the most powerful word, and மம்மி எப்போவுமே எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. எங்கள் ஸ்டடீஸ் ஆகட்டும், நாங்கள் ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்துலேயுமே ரொம்ப சப்போர்ட்டிவ். எதுனாலும் எங்களை அலோவ் பண்ணுவாங்க என்ன பண்ணணுன்னாலும். அண்ட் எது ஷேர் பண்ணாலும் ஃப்ரீயாக ஃப்ரெண்ட்லியாக ஷேர் பண்ணலாம். ஐயோ இது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுமா வேண்டாமா அப்படி அந்த ஒரு திங்கிங்கே இருக்காது. ஃப்ரீயாக ஷேர் பண்ணலாம். ரொம்ப ஃப்ரெண்ட்லி அண்ட் ரொம்ப நல்லா கேர் பண்ணுவாங்க. எப்போ காலேஜ் போனாலும் ஸ்கூல் போகிற டைமில் எல்லாமே பிளஸ் பண்ணி அனுப்புவாங்க. அண்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் பீயிங் வித் மீ. ஹாப்பி மதர்ஸ் டே டு யூ மம்மி. தேங்க்யூ. ஹாய். உலகத்துல நம்ம அம்மா தான் நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமானவங்க. ஏன் சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா தான் எனக்கு எப்போவுமே ஹெல்ப்பாக இருப்பாங்க. என்ன வேணாலும் எங்கள் அம்மாட்ட தைரியமாக சொல்லலாம். இந்த வேர்ல்டுல எல்லாருக்கும் ஒரு சேஃப் அண்ட் செக்யூரிட்டி அம்மா தான். அம்மா தான் எல்லாமே. அம்மா இல்லைன்னா எதுவுமே இல்லை உலகத்துல. இந்த அம்மா இஸ் த கிரேட்டஸ்ட் கிஃப்ட் இன் த வேர்ல்டு. ஸோ ஹாப்பி மதர்ஸ் டே டு ஆல். தேங்க்யூ. May 12 நம்ம மதர்ஸ் டே செலிப்ரேட் பண்றோம். அந்த நாள்ல என்னோட அம்மாவை பத்தி எங்களுக்கு தோன்ற சில காரியங்களை அவங்க கூட ஷேர் பண்ணுறோம். முதல்ல எங்க அம்மா எப்படின்னா, அவங்க ரொம்ப கேரிங். எல்லா விஷயத்துலயும் ரொம்ப கேர் பண்ணுவாங்க. இப்போ ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணலதான் இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க. அப்புறம் நாங்கள் வெளியே போகும்போது எங்களை ப்ரேயர் பண்ணாமல் அனுப்புனதே இல்லை. எப்போவுமே எங்களை ப்ரேயர் பண்ணி ப்ளஸ் பண்ணி தான் அனுப்புவாங்க. அவங்க ப்ரேயர் இந்த நாள் வரைக்கும் எங்கள் கூட இருக்கிறது. அப்புறம் என்னென்னா, நிறைய காரியங்களை எங்களுக்காக அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. எங்கள் அம்மா சின்ன வயசுலேருந்தே நாங்கள் ஸ்கூலில் போயிட்டு வரும்போது நிறைய ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லி தருவாங்க. நாங்கள் வீட்டில் வந்ததுமே உடனே கேட்பாங்க, இன்னைக்கு என்ன நடந்தது, இன்னைக்கு காலையிலேருந்து ஈவினிங் வரை என்ன நடந்தது அப்படின்னு கேட்பாங்க. இன்னைக்கு டீச்சர்ஸ் என்ன சொன்னாங்க, ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க, அப்படி நாங்கள் எல்லாமே ஷேர் பண்ணுவோம். அது இன்னைக்கு காலேஜ்லேருந்து வந்தாலும் எங்களுக்கு அந்த ஹேபிட் வளர்ந்துருக்கு. அப்படின்னா நாங்கள் இன்னைக்கும் காலேஜ்லேருந்து வந்த பிறகும் நாங்கள் இன்னைக்கு என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிட்டு தான் எங்கள் வேலையை பார்ப்போம். அந்த ஷேரிங் ஹேபிட் எங்களுக்கு வர்றதுக்கு காரணம் எங்கள் அம்மா தான். அதுக்கப்புறம் உங்க எல்லாருக்கும் பார்த்தா தெரியும், நாங்க 2 பேரும் எப்போதுமே சேமா தான் ட்ரெஸ் போடுவோம். இதுக்கு காரணம் எங்க அம்மா தான். ஒரு கடைக்கு போனாலும் 2 பேருக்குமே சேமா தான் ட்ரெஸ் எடுப்பாங்க. சேமா ட்ரெஸ், ஜுவல்ஸ் எல்லாமே சேமா தான் எடுத்து தருவாங்க. அந்த ஹேபிட் இப்போ எங்களுக்கு கண்டினியூ ஆகுது. சின்ன வயசுலயே பழகினது இப்பவும் எங்களுக்கு சேமா தான் ட்ரெஸ் எடுக்கணும்னு தோணும். அப்புறம் அம்மானாலே ஸ்பெஷல் தான். ஸோ ஹாப்பி மதர்ஸ் டே. നമസ്കാരം. ഈ ലോകത്തിൽ നമുക്ക് വിവരിക്കാൻ പറ്റാത്ത ഒരേ ഒരു വാക്കെന്ന് പറയുന്നത് അമ്മ എന്നതാണ്. അമ്മയുടെ സ്നേഹവും അമ്മയുടെ പരിഗണനയും നമുക്ക് ഒരിക്കലും അനുവചനീയമായതാണ്. ഇതിൽ നമ്മളുടെ കരുതലാണ്. അമ്മ നമ്മളെ എങ്ങനെ കരുതുന്നു എന്നുള്ളതാണ് ഇതിലെ ഏറ്റവും വലിയ പ്രാധാന്യം എന്ന് പറയുന്നത്. പണ്ടൊരു സ്വാമിജി പറഞ്ഞിട്ടുണ്ട്, നമ്മൾ ഉണ്ടാക്കുന്നതിലെ എല്ലാ പങ്കും അമ്മയുടെ പാദത്തിൽ സമർപ്പിക്കുന്നതാണ്. അച്ഛൻ ഉണ്ടാക്കുന്നതിൽ നമ്മൾ ഉണ്ടാക്കുന്നതിൽ ഒരു 10% മാത്രം കൊടുക്കുമ്പോൾ നമ്മൾ ഉണ്ടാക്കുന്ന എന്താണെങ്കിലും അത് പൂർണ്ണമായും അമ്മയുടെ പാദത്തിൽ വയ്ക്കണം. അതിൽ അമ്മയ്ക്ക് ഇഷ്ടപ്പെട്ട എന്താണോ എടുത്തിട്ട് അതിനുശേഷമാണ് നമുക്ക് തരേണ്ടതെന്നാണ്. അമ്മയെ സ്നേഹിക്കുന്ന, അമ്മയുടെ സ്നേഹം അനുഭവിച്ചിട്ടുള്ള ഓരോരുത്തർക്കും ഹാപ്പി മദേഴ്സ് ഡേ.